மாநிலத்தில் முதற்கட்ட தேர்தலில் 92.35% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. மேற்கு வங்கத்தில் முதற்கட்ட தேர்தலானது இன்று நடைபெற்றிருக்கிறது. அங்கு வாக்கு சதவீதங்கள் எப்படி உள்ளது? அது குறித்த தகவல்களை பதிவு பண்ணலாம். மேற்கு வங்க மாநிலத்தினுடைய சட்டப்பேரவைக்கான முதற்கட்ட தேர்தல் என்பது இன்று 152 தொகுதிகளுக்கான தேர்தல் வாக்கு பதிவு என்பது நடைபெற்றது. அதில் தற்பொழுதைய நிலவரப்படி சுமார் தற்பொழுது 90% அதிகமான வாக்குகள் என்பது இந்த முதற்கட்ட தேர்தல் பதிவாகிறது. கடந்த தேர்தல்களை விட இந்த முறை இந்த ஒரு தேர்தல் வாக்குப்பதிவு என்பது அதிக அளவில் பதிவாகி இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தற்பொழுது வரை 92.35% வாக்குகள் என்பது இந்த முதற்கட்ட தேர்தல் மேற்கு வங்கத்தில் பதிவாகி இருக்கிறது. 152 தொகுதிகள் இந்த ஒட்டுமொத்த வாக்கு எண்ணிக்கை என்பது தற்பொழுதும் எண்ணப்பட்டு பதிவு செய்யப்பட்டு அப்டேட் செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது வரை 192.35% வாக்குகள் என்பது பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கிறது. கடந்த தேர்தல்களை ஒப்பிடும் பொழுது 84% அதிகபட்ச ஒரு வாக்கு எண்ணிக்கை வாக்குப்பதிவு என்பதாக மேற்கு வங்கத்தில் பதிவாகியிருந்த நிலையில் இந்த ஒரு முறை அந்த ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருப்பதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிரத்திற்கு பிறகு இந்த ஒரு மாற்றம் என்பது வரவேற்கத்தக்கது என்ற ஒரு கருத்தையும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு சில இடங்களை பொறுத்தளவில் முர்ஷிதாபாத் போன்ற மாவட்டங்களில் இன்று சற்று ஒரு பதற்றமான ஒரு சூழலில் வாக்கு பதிவு என்பது நடைபெற்றிருந்தாலும் அதிக அளவிலான வாக்காளர்கள் ஆர்வத்தோடு வந்து வாக்களித்துள்ளதாகவும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையமானது தெரிவித்தது. அதன் அடிப்படையில் மேற்கு வங்க மாநிலத்தினுடைய இந்த முதற்கட்ட தேர்தலில் சுமார் 92.35% வாக்குகள் என்பது வழங்கப்படுகிறது. தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.